கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். ஆண்டவர் சீரியாவின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்கப்பட்டதால் அவர்கள் இருட்டோடு எழுந்து தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் எல்லாவற்றையும் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். இதேதான் செங்கடலை பிளக்கும் போதும் நடந்தது. எசேக்கியாவின் நாட்களிலும் ஒரே ஒரு தூதன் எழும்பி 180,000 பேரை சங்கரித்தான். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரில் சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் நம் எதிரிகளை முறியடிப்பார். யுத்தம் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. எதிரியின் பலத்தை பார்த்து பயப்படாதிருங்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆண்டவரை இறுக பிடித்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலும் கூட, ஆண்டவரே நீரே எங்கள் யுத்தத்தை ஏற்று நடத்தும் என்று சொல்லி அவரிடத்திலே மன்றாடுவோம். கர்த்தர் நல்லவர். அவர் சொன்னபடியே செய்வார். ஆமேன், ஆமேன்.